பெர்லின்னு சொன்னாலே எனக்கு பர்சனலாக ஞாபகம் வருது மணிகேஸ்ட் சீரீஸில் வர அந்த பர்டிகுலர் கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் நடிச்சிருந்தவர் பயங்கரமாக பின்னி பெடர் எடுத்திருப்பார். அந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும். அப்படிப்பட்ட இந்த பெர்லின் அப்படின்ற பெயரை நான் ஃபஸ்ட்டாக கேட்டது அந்த சீரீஸில் தான். ஆனால் பெர்லின் அப்படின்றது ஜெர்மன் நாட்டோடைய தலைநகரம். இந்த தலைநகரில் 4 மில்லியன் மக்கள் கிட்ட வாழ்கிறாங்க. ஐரோப்பாவிலேயே அதிக மக்கள் வாழக்கூடிய நகரங்களில் 2வது நகரமாக இந்த பெர்லின் தான் திகழ்து. அப்படிப்பட்ட இந்த பெர்லினில் தான் 2006 வாக்கில் 14 வயது நேர்ந்த ஜார்ஜின் அப்படின்ற இந்த பெண் வாழ்ந்திருக்காங்க. இந்த பெண்ணை பார்க்கும்போது ஹீரோயின் மாதிரி தெரிவாங்க. அந்த அளவுக்கு இவங்க அழகா இருக்கிறதுனால அவங்களுக்கே ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெரிய எய்மாவும் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த பெண் யாருக்கிட்டையுமே அதிகமா பேச மாட்டாங்க. தன்னுடைய செல்ஃப் கேர்ல அதிக நாட்டம் காட்டுறதுனால மேக்கப் பண்றது, விதவிதமா ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிடித்த மாதிரியான வேலைகளை செய்வதும், மூவில ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சினிமா ஆபீஸ்ல ஆடிஷனுக்கு சென்று வருவதும் தான் இந்த பெண்ணுடைய அன்றாட வழக்கமாகவும் இருந்திருக்கு. இந்த ஜார்ஜினுடைய அம்மா பெயர் வெஸ்னா. இவங்களுக்கு 2010 தன்னுடைய கணவர் கூட டிவோர்ஸ் ஏற்பட்டதுக்கு பிறகு தன்னுடைய 2 மகள்களையும் அழைத்து கொண்டு பெர்லின்ல வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. இந்த ஜார்ஜினுக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அவங்களுடைய பெயர் மிஷல். தொடர்ந்து அந்த வீட்டில் ஜார்ஜினுடைய அம்மா, ஜார்ஜினுடைய தங்கை, ஜார்ஜினுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே ஒரு வீட்டில் ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஜார்ஜினுக்கு ஆக்டிங் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பல இடங்களுக்கு சென்று தன்னுடைய அப்ளிகேஷனை போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் டர்கீஸ் ஃபார் பிகைனர்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சரியா செப்டம்பர் 22, 2006 இந்த பெண்ணுக்கு உங்களுக்கு திங்கக்கிழமை கால் பண்றோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதனால பயங்கர ஆர்வத்தோட இந்த வீக்கெண்ட்ல சனி ஞாயிறு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா இந்த பெண் காத்திருந்திருக்காங்க. இறுதியா செப்டம்பர் 26, 2006 திங்கக்கிழமை வாகல காலை எழுந்ததுமே பரபரப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அன்றைய நாள் முழுக்கவே எப்ப ஸ்கூல் முடியும் அப்படின்னு பயங்கர ஆவலோட தான் இந்த பெண் காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பெண்ணுடைய கிளாஸ்மேட்டை பற்றி சொல்லணும்னா யாருக்குமே இந்த பெண்ணை பிடிக்காது. ஏன்னா இவங்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற பெண்கள் யாருமே அந்த பெண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க. மேற்கொண்டு பாய்ஸும் நிறைய பேர் இந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அது எதுவுமே இந்த பெண்களுக்கு பிடிக்காமலே போகுது. அப்படிலாம் இருந்தாலுமே ஜார்ஜின் அதை பற்றிலாம் எதையுமே கண்டுக்காம தன்னுடைய ட்ரீம் என்னவோ அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜார்ஜின் நினைச்ச மாதிரியே மதிய நேரத்தில் அன்றைய நாள் பள்ளிக்கூடம் முடிஞ்சிருந்திருக்கு. அதன் பிறகு பஸ் ஏறி தன்னுடைய வீட்டுக்கிட்ட வந்திருந்திருக்காங்க. எப்படியும் வீட்டுக்கு போனதும் கேஸ்டிங் ஏஜென்சில இருந்து நமக்கு கால் வரும், அந்த காலை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் பஸ் ஏறி வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அப்படி அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 600 அடி தூரத்துல தான் அவங்களுடைய வீடு இருந்திருக்கு. இதனால அந்த 600 அடி தூரத்தை நடந்து செல்வது தான் அவங்களுடைய வழக்கம். அப்படிதான் அன்றைய நாளும் மதியம் 2 மணி வாக்குல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 300 அடி தூரத்திலேயே அவங்க மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. தொடர்ந்து தன்னுடைய பேத்தி மதிய நேரத்திலே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜினுடைய பாட்டியும் ஜார்ஜினுடைய தங்கையும் வீட்டுல சாப்பிடறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜார்ஜின் அன்றைய நாள் வராததுனால உடனடியா 2 மணிக்கு மேல ஜார்ஜினுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ ஜார்ஜினுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பதறி போன அந்த பாட்டி என்னாச்சு, ஏன் ஜார்ஜின் வரல, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க பெருசா கண்டுக்காம மதிய உணவு சாப்பிட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஜார்ஜின் ஈவினிங் ஆகியுமே வீட்டுக்கு வராததுனால அந்த பாட்டிக்கு மேலும் மேலும் ஜார்ஜின் மேல பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால வேற வழி இல்லாம பள்ளிக்கூடத்துக்கே போயிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பள்ளிக்கூடத்திலையும் ஜார்ஜின் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால பதட்டமான பாட்டி உடனடியாக ஜார்ஜினுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவங்களும் உடனடியாக வந்து தேடி பார்த்துருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே ஜார்ஜின் கிடைக்காததுனால பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ஜார்ஜின் எப்போதுமே பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க. இதனால எப்போதுமே கரெக்டா அவங்க சொன்னபடி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்றைய நாள் ஜார்ஜின் சொன்னபடி வீட்டுக்கு வராததுனால அந்த பாட்டிக்கு பயம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்ப ஜார்ஜின் ஏதாவது ஒரு பார்ட்டி அட்டன் பண்றாங்கன்னா எங்க போறேன், எந்த இடத்துக்கு போறேன், எந்த நேரத்துக்கு வருவேன் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இந்த முறை அப்படி எதுவுமே சொல்லாம சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால தான் அந்த அம்மா உடனடியாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் இந்த பெண் பஸ் விட்டு இறங்கினதா சொல்லப்பட்ட இடங்கள்ல வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய மொபைலை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. சரியா மதியம் 2:06 மணி வாக்குல பஸ் ஸ்டாண்டு கிட்ட காட்டியிருந்திருக்கு. அதன் பிறகு 2:08 வாக்குல 300 அடி தூரம் கிட்ட காட்டியிருந்திருக்கு. அதன் பிறகுதான் அந்த பெண்ணுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு மாயமா மறைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்னதான் போலீஸ் அதிகாரிகள் இப்படி ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சாலும் கூட மேற்கொண்டு ஜார்ஜினை பத்தின எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. அன்னைக்கு ஜார்ஜின் அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, ஜார்ஜினை போலீஸ் அதிகாரிகளால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, அப்படி ஜார்ஜின் அந்த 300 அடி தூரத்துல எப்படி தான் காணாம போனாங்க. 2006 ஜெர்மன் நாடு முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான திகிலான சம்பவத்தை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் காணாமல் போன ஜார்ஜினுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. இந்த பெண் கடைசியாக யார்கிட்ட பேசினாங்க, இவங்களை யாராவது காதலிக்கிறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களையுமே விசாரிச்சிருந்திருக்காங்க. பட் என்னதான் போலீஸ் அதிகாரிகள் அப்படி விசாரணை பண்ணாலும் கூட இந்த பெண்ணை பற்றின சிங்கிள் தடயம் கூட கிடைக்காமலே போகுது. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் ரீசெண்டாக யாராவது ஜெயிலில் இருந்து பெயிலில் வெளியில் வந்திருக்காங்களா, அவர்கள் யாராவது இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து அவர்களையும் தனித்தனியாக விசாரிச்சிருந்திருக்காங்க. பட் சம்பவம் நடந்த தேதிகளில் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்ததுனால அப்படி யாரும் இவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபடலை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஃபோன் கால் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது ஜார்ஜினுடைய வீட்டில் இருந்து 300 அடி தூரத்தில் தான் கடைசியாக அவங்க அப்பியர் ஆகியிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்க காணாமல் போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு இந்த வழக்கில் எந்த ஒரு தடயமுமே கிடைக்காம போகிறதுனால இந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டிருந்திருக்காங்க. மறுபக்கம் ஜார்ஜினுடைய அம்மாவுக்கு தன்னுடைய மகள் உயிரோடு இருக்காளா இல்லையா போன்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. இப்படியே 3 வருடங்கள் கிட்ட கடந்து போயிருந்திருக்கு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் புதிதாக ஒரு ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெண்ணை பற்றின ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக் ஸ்குவாடெல்லாம் வர வைத்து அந்த பெண் காணாமல் போன இடத்துல சோதிச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த ஏரியாவில் இருந்து பக்கத்தில் இருக்கிற உடன் ஏரியாவில் ஏதாவது சடலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள்லையும் போய் தேடி பார்த்துருந்துருக்காங்க. குப்பை கிடங்குகள்லாம் போய் தேடி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவர்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. 3 வருடம் கழித்து இப்படி ஒரு சோதனையை போலீஸ் அதிகாரிகள் நிகழ்த்துவதற்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை ஜார்ஜன் கடத்தப்பட்டவரால் கொலை செய்யப்பட்டிருந்திருக்கலாம். அந்த கடத்தல்காரர் அந்த பெண்ணுடைய சடலத்தை புதர் நிறைந்த இடத்துல போட்டிருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் போலீஸ் அதிகாரிகள் மோப்பநாய்கள்லாம் வச்சு தேடி பார்த்துருந்துருக்காங்க. அப்பவும் அவர்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போயிருந்திருக்கு. இப்படியே இந்த வழக்கில் எந்த ஒரு தடயமுமே கிடைக்காம 10 வருடங்கள் கிட்ட நீண்டு போயிருந்திருக்கு. இறுதியாக 2016 ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஜார்ஜினுடைய குடும்பத்தார்களை மீட் பண்ணி சில கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்திருக்காங்க. அப்படி அந்த ஜார்ஜினுடைய வீட்டுக்கு 10 வருடம் கழித்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் போவதற்கான 2வது காரணம் என்னன்னா, ஜார்ஜினுடைய அப்பா அம்மாவுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி அவர்கள்கிட்ட சில கொஸ்டின்லாம் கேட்டபோது தான், எங்களுடைய வீட்டில் இருந்து சில வீடு தள்ளி இருக்கிற 30 வயதில் இருந்த ஒரு ஆள் எப்போதுமே இங்கே வர பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவரை பற்றி நீங்கள் விசாரணை பண்ணுங்க, எனக்கு என்னவோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஜார்ஜினுடைய குடும்பத்தார்கள் சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் காணாமல் போன ஜார்ஜினுடைய குடும்பத்தார்கள் கிட்ட விசாரணை பண்ணி முடித்ததுக்கு பிறகு அவங்க சந்தேகப்படுற வீடான 4 வீடு தள்ளி இருக்கிற அலிகா அப்படின்ற ஒருத்தனுடைய வீட்டுக்கு வந்து அவரை பற்றி விசாரிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த அலி அப்படின்றவரை பற்றி விசாரணை பண்ணும்போது அவருக்கு 3 குழந்தைகள் இருப்பதாகவும், அவர் மாலிக் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் கட்டியிருப்பதாகவும், அவருடைய சொந்த பூர்வீகம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருப்பதாகவும், தனக்கு 30 வயது ஆகுது அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த அலியை பற்றி விசாரணை பண்ணும்போது இவருக்கு நிறைய கடன் இருப்பதாகவும், அதே சமயம் இவர் கேம்பிளிங்லாம் ஆடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும், இவருக்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமல் வீட்லேயே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இந்த அலி அப்படின்றவர் அந்த ஏரியாவில் ஒரு ஃபேஷனபிளான ஆளாக இருந்திருக்காரு. அதே சமயம் அவருடைய வீடு, கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேஷனாக தான் இருக்கும். இவருடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற துர்கி கஃபே அப்படின்ற இடத்துக்கு தான் அடிக்கடி செல்வது வழக்கம். அப்படி செல்லும்போது அங்கே சில பேருடைய பழக்கமும் இவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஆனால் யாருக்கிட்டையுமே அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ரேண்டமாக அந்த கஃபேக்கு யாராவது புதுசாக வராங்க, அப்படி இல்லைனா அடிக்கடி வராங்கன்னா அவங்க கிட்ட ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு ஏதாவது சின்ன விஷயங்கள் மட்டும்தான் பேசுவது இவனுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. பட் இவன் இப்படி வேலைக்கு எதுக்குமே போகாமல் வீட்டிலே இருக்கிற நேரங்களில் பள்ளிக்கூடம் முடிந்து வர சிறுமிகளை இவன் அடிக்கடி தன்னுடைய பால்கனியில் இருந்து பார்ப்பதாகவும், அதனால தான் இவன் மேலே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு ஜார்ஜினுடைய குடும்பத்தார்கள் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜார்ஜினுடைய குடும்பத்தார்கள் இவன் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்னாடியே இவனை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இவன் மேலே சில கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த முதல் காரணத்தினால தான் போலீஸ் அதிகாரிகள் இவன் மேலே சந்தேகப்பட்டு நேரடியாக ஜார்ஜினுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வேற யாராவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி இவன் மேலே என்ன ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா, இவன் எப்போதுமே தன்னுடைய வீட்டில் இருக்கிற பால்கனியில் நின்று ரோட்டில் வர பெண்களை பார்த்துக்கிட்டே இருப்பது வழக்கம். அது சிறுமிகளாக இருக்கட்டும், ஸ்கூல் குழந்தைகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பெரியவங்களாக இருக்கட்டும், யாரையுமே விடாமல் எல்லாருமே வச்சக்கிண்ண வாங்காமல் இவன் பார்ப்பது வழக்கம். அப்படி தான் 17 வயது இருந்த ஒரு பெண் இவனுடைய வீட்டை தாண்டி பள்ளிக்கூடம் முடிந்ததுக்கு பிறகு கிராஸ் பண்ணி போவாங்க. இவன் தினமும் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பெண்ணும் ஒரு சில சமயங்களில் இவனை பார்த்து இருந்திருக்காங்க. இதனால் அந்த பெண்ணை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சி போனதுனால வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அந்த பெண் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். முதற்கட்டமாக என்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, உனக்கு நான் சும்மாவே தரேன், நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி இருந்திருக்கான்.
அந்த 17 வயது சிறுமிக்கு வீட்டில் செல்போன் வாங்கி தராததுனால இந்த அலி ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் தாராளமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த 17 வயது சிறுமி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அலி அந்த பெண் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்கான்னா, அந்த ஃபோன் பேஸ்மெண்ட்ல இருக்கு, நீ வந்தினா நான் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். உடனடியாக அந்த 17 வயது சிறுமி அவனை நம்பி அவனுடைய வீட்டில் இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போயிருந்திருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் மொபைல் போன் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவன் கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பேஸ்மெண்ட் ரொம்பவே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்திருக்கு. அந்த ரூம்குள்ள நுழைஞ்சதுமே இவன் டோரை சாத்தி இருந்திருக்கான். அதன் பிறகு அந்த 17 வயது சிறுமி கிட்ட, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நாளா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ஓகே சொன்னா என்னுடைய மனைவி குழந்தைகளை விட்டுட்டு கூட உன் கூட நான் வாழ தயாரா இருக்கேன், நீ ஓகே மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். அதற்கு அந்த பெண்மணி முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த பெண்ணை ஹக் பண்ணி கிஸ் பண்ண பார்த்து இருந்திருக்கான். ஆனா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த அந்த அலி பயங்கரமா பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு ராடை எடுத்து அவங்களுடைய தலையில அடிச்சிருந்திருக்காங்க. இதனால வலி தாங்க முடியாம அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து கத்தி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இதுக்கு மேல நீ கத்துனீன்னா உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை மிரட்டினதுமே அவங்க பயந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய பேன் பாக்கெட்ல இருக்கிற கர்ச்சீப்பை எடுத்து அந்த பெண்ணுடைய கண்கள்லாம் தொடச்சி விட்டு இருந்திருக்கான். அதே சமயம் நீ இதை பத்தி வெளியில யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது, உன்னுடைய அப்பா அம்மா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது, மீறி சொன்னீன்னா உன்னை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு பயங்கரமா அந்த சிறுமியை மிரட்டினதுனால அவங்க பயத்தோடைய உச்சிக்கே போயிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த 17 வயது சிறுமி அவன் அசந்த நேரத்தில் அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்து தப்பிச்சு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ இவன் பண்ண எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த அலியோடைய வீட்டுக்கு வந்து அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே நடந்த விஷயத்த அப்படியே உல்டாவாக சொல்லியிருந்திருக்கான். அவன் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்திருக்கானா, இந்த 17 வயது சிறுமி எப்போதுமே நான் வீட்டுக்கு வெளியில நிற்கும் போது பார்த்துக்கிட்டே போவாங்க, அவங்களுடைய பார்வையே சரி இருக்காது, இன்னைக்கும் அந்த மாதிரி தான் என் கிட்ட வந்து என்னை திருமணம் பண்ணிக்கோ, உன்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவ வற்புறுத்தினா. ஆனா நான் முடியாது அப்படின்னு சொன்னதுமே நான் அவளை பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உங்ககிட்ட இப்போ வச்சிருக்கா அப்படின்னு இந்த அலி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்கா. தொடர்ந்து அந்த 17 வயது பெண் அந்த பேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதோடைய கலர் என்ன, என்னென்ன பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பக்காவாக டீட்டெயிலிங்காக சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இவனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாததுனால இந்த வழக்கில் இருந்து கொஞ்ச நாட்கள்லேயே விடுவிக்கப்பட்டிருந்திருக்கான். இந்த விஷயங்கள்லாம் ஜார்ஜின் காணாமல் போய் 10 வருடம் கழித்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததுமே மறுபடியும் தங்களுடைய விசாரணையை இன்னமும் தீவிரப்படுத்தி இருந்திருக்காங்க. 2011 இந்த 17 வயது சிறுமிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் 2006 ஜார்ஜினுக்கு இதே மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துக்கு இந்த புது இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்ததுக்கு பிறகு இந்த அலியை பற்றி மேற்கொண்டே ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கழுகு பார்வையோட காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் ஜார்ஜினை நீ இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்டபோது, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல, ஜார்ஜினை நான் பார்த்துருக்கேனே தவிர அந்த பெண்கிட்ட நான் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். பட் இருந்தாலுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு முழுக்க இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. பட் என்ன தான் சந்தேகம் இருந்தாலும் கூட இவன் தான் அதை பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இவனுடைய வீட்லேயும் சர்ச் வாரண்ட் வாங்க முடியும், அதே சமயம் இவனை கைது பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் 2011 அந்த 17 வயது சிறுமியை இவன் கடத்தி பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போனப்போ போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பேஸ்மெண்ட்டில் சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ இவங்க அந்த பேஸ்மெண்ட்டையும் அவனுடைய வீட்டையும் மறுபடியும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரியான ஒரு ஆதாரம் இவனுக்கு எதிராக வேண்டும், அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் இறங்கி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த அலிக்கு தெரியாமலே அவனை பற்றி விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்கெங்கெல்லாம் போகிறான், யார்கிட்டலாம் பேசியிருக்கான், அவனுடைய அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளோ பணம் போகுது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக செக் பண்ணும்போது தான் அவனுக்கு நிறைய சூதாட்டம் ஆடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னும், ரீசெண்டாக 10,000 யூரோ கிட்ட, அதாவது நம்மூர் காசுப்படி இன்றைய நாள் மதிப்புப்படி 90 லட்சம் ரூபாய் கிட்ட சூதாட்டத்தில் இழந்து போயிருக்கான் அப்படின்னும், அது கூடவே நிறைய கடன்கள்லாம் இவனை சுற்றி இருக்கு. இதனால இவனுக்கு இப்போதைக்கு மெயினாக தேவைப்படுறது பணம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த பணத்தை வச்சு தான் இவனை ஈஸியாக நம்முடைய வலைக்குள்ளே கொண்டு வரணும், அதே சமயம் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாததுனால அவன் வாயால் இருந்தே நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து புதுசாக ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க.
இந்த வழக்கில் ஏதாவது ஒரு தடயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்த ஐடியா என்னன்னா அண்டர் கவர் ஆபரேஷன்ல ஈடுபடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்த ஒரு நபருக்கு ஹூக்கன் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டு அவர் பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த பெர்லின் அப்படின்ற நகருக்கு வந்திருக்காரு அப்படின்னும் இந்த அலி வசிக்கக்கூடிய ஸ்டெண்டல் ஸ்டாசா அப்படின்ற பகுதி கிட்ட ஒரு கார் வாஷ்ரூம் கம்பெனியை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இந்த நகருக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையை போலீஸ் அதிகாரிகள் அந்த அண்டர் கவர் ஆபரேஷன்ல இறங்க போற ஹூக்கன் மூலமா செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஹூக்கன் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட அந்த அண்டர் கவர் ஆபீசர் இந்த அலி எப்போதுமே செல்லக்கூடிய துர்கி கஃபேக்கு போயிருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பக்காவா ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டி கொண்டிருந்திருக்காரு. அதே சமயம் அங்க இருந்த நபர்கள் கிட்ட நான் புதுசா ஒரு கார் வாஷ்ரூம் கம்பெனி ஓபன் பண்ண போறேன், அதற்கு ஒரு நல்ல மேனேஜர் எனக்கு தேவைப்படுது, அந்த மேனேஜருக்கு நல்ல சம்பளமும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர்கிட்ட இவராவே சில பேச்சுக்கள்லாம் கொடுத்திருந்திருக்காரு. இப்போ அலியும் அந்த கஃபேக்கு வரதுனால இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அலிக்கு தெரிய வந்ததுமே நாம இந்த வேலைக்கு ட்ரை பண்ணா நம்மளுடைய கடன் எல்லாமே அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அலி ஹூக்கன் அப்படின்ற அந்த அண்டர் கவர் ஆபீசரை மீட் பண்ணி தனக்கு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்கான். அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவருடைய தோரணையில இருந்து தெரியறதுனால முழுவதுமா அவன் அவரை நம்ப ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அந்த உண்மையான ஆபீசர் ஸ்பை வேலை பார்க்கறதுனால அவருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம், எந்த விதத்திலையும் இந்த அலிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால அவர் துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு பர்ஃபெக்டா தன்னுடைய ஆக்டிங்கை போட்டிருந்திருக்காரு. பட் இந்த ஆபரேஷனுக்கு நிறைய செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் அதிகாரிகள் இறங்கி இருந்திருக்காங்க. அலி ஒரு கட்டத்தில் இந்த ஹூக்கன் அப்படின்ற ஆஃபீஸர் கிட்ட தனக்கு வேலை வேண்டும் அப்படின்னு தெரிவித்ததுக்கு பிறகு அவங்க கூட ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவரை காரில் ஒரு சில இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. இதனால முழுவதுமாக அந்த அலி இவரை நம்ப ஆரம்பிச்சிருக்கான். இது ஒரு பக்கம் சீக்கிரட்டாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த அலிக்கு போலீஸ் அதிகாரிகள் தன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காணாமல் போன ஜார்ஜினுடைய வழக்கை விசாரணை பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையை உருவாக்கி இருந்திருக்காங்க. இது கூடவே ரெண்டாவதா ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் இந்த அலி கிட்ட இன்ட்ரோ பண்ண வைக்கிறாங்க. அது யாருன்னா ஒரு பெண் ஆபீசர், அவங்களுடைய பேர் சுசி அப்படின்னும் இவங்க இந்த ஹூக்கன் அப்படின்றவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இன்ட்ரோ பண்ண வைக்கப்பட்டிருந்திருக்கு. பட் இந்த சுசி அப்படின்ற அண்டர் கவர் ஏஜென்ட் வருவதற்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை அலிகிட்ட இருந்து எந்த ஒரு தடயத்தையுமே பெற முடியாம போயிட்டா கூட இந்த அலியோடைய ஃபேமிலியில இருக்கிற அவங்களுடைய மனைவி கிட்ட இருந்து ஏதாவது தடயத்தை கறக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூசி அப்படின்ற கேரக்டரை இதுக்குள்ள இறக்கி இந்த அலியோடைய குடும்பத்தார்கள் கூட நெருங்கி பழக வைக்கிறாங்க. நாட்கள் நகர நகர இந்த அலிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கார் வாஷ்ரூம் வைக்கக்கூடிய இடத்த ரெண்டுக்கு சில நாட்கள்லாம் எடுத்து அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் வருவதற்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டிராமாவை உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. மறுபக்கம் அந்த பெண் ஏஜென்டும் இந்த அலியோடைய மனைவியான மாலிக் அப்படின்றவங்க கிட்டையும் நெருங்கி பழகினதுனால ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஆகியிருந்திருக்காங்க. ஆனாலுமே ஜார்ஜினை பற்றின எந்த ஒரு தடையுமே அவங்களுடைய வாயில இருந்து வெளிவராமலே ரொம்ப நாட்கள் கிட்ட இருக்கு. அடுத்த கட்டமாக இந்த 4 பேருமே சேர்ந்து வெக்கேஷன்லாம் போயிருந்திருக்காங்க, நிறைய ஹோட்டல்லாம் தங்கி இருந்திருக்காங்க. இதனால மேலும் மேலும் முழுவதுமான ஒரு நம்பிக்கை அலி குடும்பத்தார்களுக்கு இந்த அண்டர் கவர் ஆஃபீஸர் மேலே வந்திருக்கு. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி என்னதான் நிறைய பணம் செலவு பண்ணாலும் கூட எந்த ஒரு தடையுமே கிடைக்காமலே போகுது. இதனால மூன்றாவது ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டை இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட ஒரு இளமையா இருக்கக்கூடிய ஆண் இன்வெஸ்டிகேட்டரை இதுக்குள்ள இறக்கி இருந்திருக்காங்க. இப்போ இந்த கோர் அப்படின்ற ஏஜென்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, பிசினஸ் மேனான ஹூக்கனுடைய கசின் அப்படின்னும் இவன் மேல நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனையோட அலி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கப்படும். அதன் பிறகு அலி கூட ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுற மாதிரி ஒரு தோரணையை உருவாக்கி அவங்கிட்ட இருந்து சில டீட்டெயில்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோர் அப்படின்ற ஆபீஸருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கா இருந்திருக்கு. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல இறங்கி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த கோர் அப்படின்றவர் அந்த அலி கிட்ட நல்லா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பதாகவும் அவங்க கூட தான் அவுட்டிங்லாம் போயிட்டு வந்து இந்த கஃபேக்கே வர அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையை அலிக்கு முன்னாடி உருவாக்கி இருந்திருக்காரு. அதன் பிறகு 2 பேருமே நெருங்கி பழகி டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக மாறி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல மறுபக்கம் ஹூக்கன் மற்றும் அந்த சுசி அப்படின்ற அண்டர் கவர் ஏஜென்ட் மேல இந்த அலியோடைய தங்கைக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இவர்கள் 2 பேருமே ஒரு லவ்வபிளா இல்ல, இவங்க பாக்குறதுக்கு ஒரு கப்பல் மாதிரி இல்ல, எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அலி இதை எதையுமே நம்பாம தனக்கு புதிதா ஒரு மேனேஜர் வேலை கிடைக்க போகுது, அதுவும் நல்ல சம்பளத்துல கிடைக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையில ஹூக்கன் கிட்ட தொடர்ந்து நல்ல விதமா பழகிக்கிட்டே வந்திருக்கான்.
தொடர்ந்து ஹூக்கன் மற்றும் சுசி அப்படின்ற அண்டர் கவர் ஏஜென்ட் பணக்கார லைஃப் வாழ்ற மாதிரியான ஒரு தோரணை உருவாக்குனதுனால அவர்கிட்ட நிறைய லக்ஸரியான கார்லாம் இருக்கிற மாதிரி காட்டி இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல இந்த வழக்கை 2018 மறுபடியும் ரீஓபன் பண்ணி ஆபரேஷன்ல இறங்கி இருந்திருக்காங்க. அது என்னன்னா, நிறைய போலீஸ் அதிகாரிகள் காணாம போன ஜார்ஜினுடைய புகைப்படத்தை போட்டு இந்த பெண்ணை பத்தி ஏதாவது தடயம் கிடைச்சா நீங்க கண்டிப்பா போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு போஸ்டரை உருவாக்கி அந்த பெண்ணுடைய புகைப்படத்துக்கு கீழே ஒரு பார்கோடை வச்சிருந்திருக்காங்க. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணா அந்த பெண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளேயே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு போஸ்டரை அந்த நகரம் முழுக்க ஒட்டி இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த ஹூக்கனும் சுசியும் ஒரு நாள் அலியை மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி அலியை மீட் பண்ணும்போது தங்களுடைய ஃபெராரி காரை எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அலிக்கு இந்த ஃபெராரி காரை பார்த்ததும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இதனால் ஹூக்கன் அலிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு இந்த காரில் ஒரு ட்ரிப்பு ஒன்று போயிட்டு வாங்க, ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதும் அலி ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருந்திருக்கான். உடனடியாக தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த காரில் அங்கிருந்து லாங் டிரைவ் போயிருந்திருக்கான். பட் அண்டர் கவர் ஏஜென்ட் அவங்க கிட்ட கார் கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, அந்த காருக்குள்ள சில லிசனிங் டிவைஸ்லாம் வச்சிருந்திருக்காங்க. அது கூடவே பேக் சீட்டு கிட்ட ஜார்ஜனுடைய புகைப்படத்தை போட்டு அதுக்கு கீழே ஒரு பார்கோடையும் போட்டிருந்திருக்காங்க. இதை இவர்கள் எப்படியும் பார்த்துட்டு இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அலியும் அவனுடைய மனைவியும் காருக்குள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நீண்ட நேரம் கழித்து அலியோடைய மனைவி அந்த போஸ்டரை பார்த்து என்ன இது ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துருந்துருக்காங்க. இப்போ அலியோடைய மனைவியான மாலிகோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா, ஜார்ஜினை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியாத மாதிரி ஒரு சாதாரண மனிதன் ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் கார் ஓட்டிக்கிட்டு இருந்த அலிக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் பயங்கர ஷாக்காகி இருந்ததுக்கு அவனுடைய பேச்சுக்கள்ல பதட்டம் தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் இவனுக்கு ஜார்ஜினை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனால் இவனுடைய மனைவியான மாலிக்கு ஜார்ஜினை பற்றின எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. இதனால அலியோடைய மனைவி கிட்ட நெருங்கி பழக வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வராங்க. இப்போ ஜார்ஜினுடைய சம்பவத்தில் இவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலுமே சரியான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இதனால மூன்றாவதா இறக்கப்பட்ட கோர் அப்படின்ற அண்டர் கவர் ஏஜென்ட் மூலமா ஒரு புதிதா இன்னொரு திட்டத்தை தீட்டி இருந்திருக்காங்க. அது என்னன்னா, அந்த கோர் அப்படின்றவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கரமா இவங்க கிட்ட சண்டை போடுறதாகவும், இதனால நான் அவளை போட்டு தள்ள போறேன், நான் 1,50,000 யூரோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே அலியோடைய மனதுக்குள்ள பயங்கரமான சிந்தனைகள்லாம் ஓடி இருந்திருக்கு. என்னதான் மேனேஜர் வேலைக்கு போனாலும் கூட தன்னுடைய கடன்களை அடைப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அது கூடவே இவனுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, தன்னுடைய மனைவியும் பார்த்துக்கணும், நிறைய கடன் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 1,50,000 யூரோ அப்படிங்கிறது அவனுடைய மொத்த கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு அவன் நம்பி இருந்திருக்கான். இதனால நானே இதை பண்றேன், எனக்கு நீ அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னு கோர்கிட்ட சொல்லி இருந்திருக்கான். ஆனா கோரோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா, ஓ அப்படியா, உன்னால இதை பண்ண முடியுமா, உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. ஆனா அந்த சமயத்துல அலி எந்த விதத்திலையுமே வாயை திறக்கவே இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருக்கான். தொடர்ந்து நாட்கள் நகர கோர் ஒரு நாள் இந்த அலிக்கிட்ட என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி கடத்த போற, எந்த மெத்தடில் கொலை பண்ண போற, கொலை பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே கேட்டிருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் 12 வருடத்திற்கு முன்னாடி தன்னுடைய வீட்டில் செஞ்ச ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி கோர் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அலி அன்றைய நாள் வேற யாரை பத்தியுமே சொல்லல, இந்த ஜார்ஜினை பத்தி தான் சொல்லி இருந்திருக்கான். இந்த கோர்க்கிட்ட இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே 2018 சொல்லி இருந்திருக்கான். பட் இந்த சம்பவம் நடந்தது 12 வருடத்திற்கு முன்னாடி 2006. அன்னைக்கு சரியா செப்டம்பர் 25, 2006 திங்கட்கிழமை ஜார்ஜின் தன்னுடைய வீட்டில் இருந்து அவசரமாக கிளம்பி தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்திருக்காங்க. எப்போ பள்ளிக்கூடம் முடியும், எப்போ நமக்கு கால் வரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையே தன்னுடைய மொபைல் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இறுதி அவங்களுடைய பள்ளிக்கூடம் முடிந்ததுக்கு பிறகு மதியம் நேரத்தில் பஸ் ஏறி தன்னுடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ மதியம் 2 மணி வாக்கில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி 600 அடி தூரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு நடந்தே வந்திருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய வீட்டில் இருந்து 300 அடிக்கு முன்னாடியே தான் இந்த அலியோடைய வீடு இருந்திருக்கு. நான்
ஏற்கனவே சொன்ன மாதிரி அலி தன்னுடைய வீட்டில் இருந்து போற வர பெண்களை தொடர்ந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்படிதான் செப்டம்பர் 25, 2006 வாக்குல இந்த பெண் எப்போதுமே வரக்கூடிய நேரத்திலேயே இவன் தன்னுடைய வீட்டுக்கிட்ட வந்து தொடர்ந்து இந்த ஜார்ஜினை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா அன்றைய நாள் ஜார்ஜின் ரொம்பவே அழகா இருந்திருக்காங்க. அவங்க ஆடிஷனுக்கு போறதுனால தன்னை ரொம்பவே கேர் பண்ணி மேக்கப்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்ததுனால என்னுடைய பேஸ்மெண்ட்ல ஒரு பொருள் ஒன்று இருக்கு, அந்த பொருளை மட்டும் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். சரி உதவிதானே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் ஜார்ஜின் அலியை நம்பி அவனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2011 ஒரு பெண்ணையும் பேஸ்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போனால அதே பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஜார்ஜினையும் அன்றைய நாள் அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். தொடர்ந்து அந்த சின்ன அறை மாதிரி இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஜார்ஜினுடைய தலையில ஒரு பொருளை கொண்டு அடைச்சிருந்திருக்கான். அப்போ ஜார்ஜின் கீழே தரையில மயங்கி விழுந்திருக்காங்க. அதன் பிறகு இவன் தனக்கு தேவையான பாலியல் கொடூரங்கள் எல்லாத்தையுமே அந்த பெண் கிட்ட பண்ணியிருந்திருக்கான். இந்த சம்பவம் நடக்கும்போது ஜார்ஜினுக்கு 14 வயது தான். எந்த அளவுக்கு சின்ன பொண்ணு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பெண் கிட்ட இவன் தவறா நடந்து முடிச்சதுக்கு பிறகுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருக்கான். ஜார்ஜினுடைய தலையில அடிக்கப்பட்டதுனால அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால இந்த பெண்ணுடைய சடலத்தை வெளியில அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்ல பிளாஸ்டிக் கவர்லாம் சுத்தி 3 நாட்கள் கிட்ட வச்சதாகவும் அதன் பிறகு நம்ம நகரில் இருக்கிற பெரிய குப்பை கடங்களை கொண்டு இந்த சடலத்தை போட்டுட்டு வந்துட்டேன். போலீஸுக்கும் என் மேலே சந்தேகம் வரல, நான் இது வரைக்கும் கூட போலீஸில் மாட்டல அப்படின்னு கோர்கிட்ட அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி கடத்த போகிறான் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர ஷாக்கிங்கான கோர் அப்படின்ற அந்த அண்டர் கவர் ஆஃபீஸர் உடனடியாக தன்னுடைய மேல் அதிகாரிக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான். அதை எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதுமே உடனடியாக இந்த ஆதாரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலியை வந்து கைது பண்ணியிருந்திருக்காங்க. அவனுடைய வீட்டை கம்ப்ளீட்டாக சோதிச்சு இருந்திருக்காங்க. தொடர்ந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சு இருந்திருக்காங்க. பட் என்னதான் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணாலும் கூட அவன் கடைசி வரைக்குமே வாயை திறக்கவே இல்லை. இறுதியாக இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போலீஸ் அதிகாரிகள் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக இவனை கைது பண்ணி 2 வருடம் கழித்து சரியாக மார்ச் மாதம் 2020 வாக்கில் இவனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்துருந்துருக்கு. நீதிமன்றத்தில் இந்த அலி அப்படின்றவன் நான் ஜார்ஜினை கொலை பண்ணல, இந்த கோரோடைய கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு ஃபேக்கான ஸ்டோரியை அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருந்திருக்கான். ஆனால் அன்றைய நாள் நீதிமன்றம் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்காம தான் இந்த தீர்ப்பையே கொடுத்திருந்திருக்காங்க. மறுபக்கம் அலியுடைய குடும்பத்தார்களை பொறுத்த வரைக்கும் அலி நிரபராதி அப்படின்னு தான் இப்ப வரைக்குமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை முழுவதுமாக படித்ததுமே எனக்கு சந்தேகம் முழுக்க அலி மேலே மட்டும்தான் வந்துச்சு. ஏன்னா அவனுடைய வீடு இருக்கிற பகுதி கிட்ட தான் கரெக்டாக ஜார்ஜினுடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு. இவன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பெண்ணையும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்திருக்கான். அந்த பெண் இவன் கிட்ட இருந்து லாபகமாக தப்பிச்சு வந்திருந்திருக்காங்க. அதே சமயம் பல பெண்களை அவனுடைய வீட்டில் இருந்து நோட்டம் விட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கான். அப்படி இந்த காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுது. நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கு பிறகு இவன் பண்ணியிருப்பானா இல்லையா, அப்படி இல்லைனா இவன் நிரபராதியா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஜார்ஜினுடைய வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கு 5க்கு எவ்வளவு ஸ்டார் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆபத்து எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம், நாம தான் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வழக்கு நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் ரொம்ப நாட்கள் கழித்து 8 லட்சம் சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணியிருக்கு. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டு இருந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வரப்போகிற நாட்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.